கிரண்யா பர்த்டேக்கா கிரண் 1 இயர் ஆச்சு. இன்னைக்கு பர்த்டேக்கு கிரண்யா பர்த்டே கண்ணாடியா நீங்க என்ன கொடுத்தீங்க? ஏய் போற போற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, இந்த விளாக் வந்து நான் சண்டே எதுவுமே எடுத்திருந்தாங்க. சண்டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கேன். வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ட்ரெஸ் வேணும் மணி இந்த தரமாட்டேங்குது எடுத்துட்டு போனோம் பாப்பா. அவதான மகிழ்னி கிட்ஸ் ஓனரு. சரி அது ஓன் ட்ரெஸ் இல்லடி, மேலே கடையில் இருக்க புது ட்ரெஸ் இல்லையே. புது ட்ரெஸ் என் மருமகளுக்கு ஒன்று கொடுக்க முன்னாடி நம்ம போனாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே, நம்ம போய் விஷ் பண்ணிட்டே வரலாம். நான் அந்த வழியில் போகிறேன். அது பண்ணி என்ன புண்ணியம், நல்லா பண்ணாத கடையில் கொடுத்துட்டு. எங்க கிளம்பிட்ட? எங்க கிரண்யா செப்பல் போடு. கிரண்யா பாப்பாவோட பர்த்டே. பாப்பா பிறந்து 1 இயர் ஆச்சு. இன்னைக்கு பர்த்டேக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக 5:30க்கு கேக் கட் பண்ணணும். நாங்கள் இங்கே கிளம்பிலே 5 ஆயிடுச்சு. இங்கே ஒரு 1/4 மணி நேரம் தான், டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். யாராவது போகிறோம்னா நான், அப்பா, அத்தை, பாப்பாங்க, சாரி தம்பி, பாப்பா, நான் எல்லாம் கிளம்புறோம். மணி வந்து டியூட்டிக்கு போயிட்டாரு. பார்ப்போம் நம்ம போகிறவங்கள வெட்டாமல் இருக்காங்களா இல்லை வெட்டிட்டாங்களான்னு தெரில. சரி போய் பார்ப்போம். எதுக்கடா போட்டு வந்திருக்கா? கிரண்யா பர்த்டே கண்ணாடியா? ஏக்கடா இப்படிலாம் கண்ணாடி போட்டு வர? கண்ணு எதுவே தெரியல. ஒரு ஆள் வேற கண்ணாடி போட்டிருக்கு. இந்த ஆள் யாரு? உனக்கு தெரியுதா? எது 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 இரு. இதுல நேரா போகணுமாமா இந்த ஸ்கூலுக்கு. ஸ்கூல் ஒண்ணுதான், கிளாஸ் தான் வேற. ஸ்ட்ரைட்டா போகணுமாமாப்பா. அதுவும் ஸ்ட்ரைட்ன்ற வார்த்தைலாம் தெரியுது. எங்க போனாங்க பாப்பா? யார் சொல்லி கொடுத்தா? நானும் சொல்லி பழகிட்டேன். ராஜியும் அண்ணா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மெதுவாக லேட்டாக வரேன் அப்படின்னாங்க. ஏன்னா ராஜி வந்து ஏதோ ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து சண்டே அதுமா கொஞ்சம் தீபாவளி டைம் கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பவித்ராவும் சேம். அந்த மகாலட்சுமி கோயிலில் தேங்காய் உடைச்சனால அந்த அன்னைக்கு முளைப்பாரி இதெல்லாம் கொண்டு போய் விடணும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோவில் கேட்டிருந்தீங்க பவித்ராவை ஏன் இப்போலாம் வீடியோவில் காட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பவித்ராவும் வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஜாப் வந்து போயிட்டுருக்காங்க. என்ன பாப்பா? இங்க பாரு. பொம்மை குட்டி மாதிரி. ஏய் இங்க எங்க உங்க அப்பா? பாப்பா உங்க தம்பி எங்க? உங்க தம்பி எங்க? அவன் டென்ஷன் ஆயிருவான். ருத்வின் நாங்களும் போனதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருந்தவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு, பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னுமே வந்து 1 வயசு பொண்ணு அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாதுங்க. அவ்வளோ லீனாக தான் இருக்கா. அதுக்கு சிரப்பு அது இதுன்னு கேட்டு வாங்கி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து பாப்பாவோட உடல் வாகே அந்த மாதிரி தான் இருக்கும் போல். ரொம்ப லீனாக வெயிட்லெஸ்ஸாகவே தான் இருக்கா.
கேக் வந்து கடையில் வந்து ஆர்டர் கொடுத்தே வாங்கிட்டாங்க. 1 அப்படின்ற நம்பரில் வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தம்பியோட ஒய்ஃபும் வந்து சின்ன பொண்ணுலாம் இருக்கையில் வந்து இவ்வளோ லீனாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கார்த்திகா வந்து பிறந்து ஒரு 10 வயசு வரைக்கும் ரொம்ப ஒல்லியாக சின்ன குட்டியூண்டு பிள்ளையாக தான் இருந்தா. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு வந்திருக்கு. ஒருவேளை அவங்க அம்மா மாதிரி இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி அத்தாங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கேக் கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அண்ணா மட்டும் வந்திருந்தாங்க. ராஜி நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து கிளம்புனாங்க. பர்த்டே கேர்ள் வெட்டுறாலோ இல்லையோ நம்ம வீட்டு குட்டீஸுக்கு 2 பேருமே வந்து அந்த கேக்கை வெட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு கட்டிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. தம்பியும் வந்து வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சான். ஆனால் எங்களுக்கு ஒரு 4:30க்கே ஃபோன் பண்ணிட்டான். எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்கள் ஒரு 5, 5:15 வந்துருவோண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கேக் கட் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஆயிடுச்சு. ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக எல்லாருமே வந்து கேக் கட் பண்ணியாச்சு பாப்பாவுக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Oh. அடுத்த வருஷம் பெட்ரோல் என்ன மாதிரி வாழ்ந்தேனே ನನ್ನ ಮಾರಿ ತಿರ್ತಾನೆ ಚೀಕು ಪುಡಿಲಾನ ಇರಬೇಕು ನನ್ನ ಮಾರಿಯ ಸಾಮಿ ವಳವಾಂಗಿ ನನ್ನ ಮಾರಿಯ ವಳವಾಂಗಿರು ಏನು ಪ್ರಚನೆ ಇಲ್ಲಾನ ಇರಬೇಕು ಅವಳತ್ತ ಮುತ್ತು என்ன ஏய் ரொம்ப பேசுறான் அவன். கார்த்தி அவளுக்கு ட்ரெஸ் மாத்தி கசகசன்னு இருக்கும் போல. இந்தா இங்க பாரு. கிரண்யா குட்டிக்கும் வந்து தூக்கம் வந்துருச்சு போல், ஒரு மாதிரி கசகசன் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. கார்த்திகா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு நல்லா தூங்க வச்சுட்டாச்சு. நாங்களும் வந்து அங்கேயே தம்பி வந்து நைட் டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரியாணி, அது கூட வந்து சிக்கன் கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா எல்லாமே பார்த்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமா ஐயோ அங்க பாரு மகியம்மா ஏமா வண்டியில இருக்கும். பாய் கை 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 நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரித்வின் போகையில் அபூர்வா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். வேணாடா இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்பா இருந்து விடு, அவன் கேட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு சரி சும்மா கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட விட்டோம். அவனுக்கு வந்தால் இந்த கார் தான் விளையாடுவான். பட் வந்து இந்த காருக்கு வந்து இப்போ காஸ்ட்டு ரொம்ப சொல்கிறாங்க. வேணாம் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே என்னமோ தெரில இந்த வாட்டி வந்து கேட்டுக்கிட்டான். சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த சர்க்கிள் அந்த ஊஞ்சல் இதில் மட்டும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வா இங்க வா, இதுல வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரண்யா குட்டிக்கு உங்களோட எல்லாத்தோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மனசார நம்புகிறேன். ஓகே, நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.